ஸ்ரீலங்காவில் எங்கள் வீட்டில் என்ன மெனு சமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராகவே நான் வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து நான் எப்படி சமைக்கிறேன், எப்படி வந்து நான் பிளான் பண்ண டைம்குள்ளேயே சமைச்சு முடிக்கிறேன் அப்படின்றது எல்லாமே ஒரு ஃபுல் வ்ளாகாகவே நான் எடுத்திருக்கேன். வெள்ளிக்கிழமையில் வந்து எனக்கு கிளாஸ் லீவு, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் சமைக்க வந்தேன். 10:30 தான் ஆகுது. இது வந்து நான் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு வந்தோடனே அரிசியை வந்து 2-3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரைஸ் குக்கரில் வச்சு ஆன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நான் கேஸில் வந்து வடிக்க மாட்டேன், ரைஸ் குக்கரில் போட்டு வச்சுருவேன். இப்போ மைசூர் பருப்பு வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். இன்னும் ஆன் பண்ணல, இன்னொரு அடுப்பில் தண்ணி மட்டும் வச்சுருக்கேன். இது எதுக்குன்றது நான் பிறகு சொல்கிறேன். இந்த சைடில் ஒரு ஜக்கு ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன், தக்காளி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவும் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், கீரையும் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சுருக்கேன். இப்போ பருப்பு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன், தண்ணி வந்து ஆன் பண்ணல. இது வந்து நான் சொதி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் உப்பும் நான் சேர்த்துக்கிறேன். இது இவ்வளோ தான். இது நல்லா கொதித்து அந்த தக்காளியெல்லாம் கரையும் போது நம்ம தேங்காய் பால் விட்டால் போதும். இதில் தண்ணிக்கு பதில் நம்ம 3ஆவதாக எடுக்கிற தேங்காய் பாலும் விடலாம். இந்த 2 அடுப்புலையுமே பருப்பும் சொதியும் வச்சுருக்கேன். இந்த கேப்பில் நான் என்ன செய்வேன்னா தேங்காய் திருவி ரெடி பண்ணிடுவேன். நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே எடுக்கிறதுனால எனக்கு எப்போவுமே என்கொயரி கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சமைக்கும் போது அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. கிச்சனில் இருந்தாலுமே நான் மேக்ஸிமம் கால்ஸை வந்து அட்டன் பண்ணிடுவேன். ஒரு அடுப்பில் பருப்பும் ஒரு அடுப்பில் வந்து சொதியும் வச்சுருந்தேன். இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா சூடாகி கொதித்து இந்த நுரை வந்து மேலே வருது பாருங்கள், இதை வந்து நான் எடுத்துருவேன். இப்போ இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்குவேன். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் போட்டுக்குவேன். பூண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு இது வந்து நல்லா இடிச்சிட்டு அதையும் சேர்த்துக்குவேன். சில நேரம் இந்தியன் ஸ்டைல்லையும் பருப்பு கறி வைப்பேன், அப்போ வந்து மிளகு போட மாட்டேன், தக்காளி கண்டிப்பாக சேர்த்துக்குவேன். இப்போ இந்த பருப்பு வேகட்டும். இந்த கேப்பில் வந்து நான் தேங்காய் பால் ரெடி பண்ணிடுவேன். இப்போ தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பால் தான் விடுவேன், 2ஆவது 3ஆவது இதெல்லாம் விட மாட்டேன். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். சொதி என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிறேன். சொதி வந்து நல்லா வெந்துருச்சு, தக்காளி எல்லாம் பாருங்கள் கரைஞ்சி வெந்திருக்கு. இப்போ வந்து தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு பால் தான் சேர்க்குறேன், ஏன்னா தண்ணியில் வேக வச்சுருக்கேன் வேறு. ஃபஸ்ட்டு பால் சேர்க்குறேன், கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன், ரொம்ப கம்மியாக ஊற்ற மாட்டேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். இந்த கேப்பில் பருப்புக்கு வந்து லெமன் ஜூஸ் ஊற்றணும். ஒரு பாதி லெமன் ஜூஸ் ஊற்றினா போதும், ஏன்னா இதில் தக்காளியும் போடலை. ஏதாவது ஒரு புளிப்பு இருந்தால் தான் அந்த பருப்பு கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பாதி லெமன் ஜூஸ் ஊற்றினா போதும், நிறைய ஊற்ற தேவையில்லை. இப்போ பருப்பு கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்க தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இது கொஞ்சம் நேரம் வெளியில் நம்ம இறக்கி வச்சிட்டோன்னா அது அப்படியே கட்டி ஆகிடும். அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக தான் இறக்குவேன். இப்போ இறக்குறதுக்கு முன்னால் இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடுவேன். நெய் ஊற்றிட்டு இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ சொதியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் சொதிக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இதுக்குமே பாதி லெமன் ஜூஸை வந்து நான் ஊற்ற போகிறேன். லெமன் ஜூஸ் ஊற்றின பிறகு நல்லா கொதிக்கணுன்றது அவசியம் இல்லை, லேசாக சூடானா கூட போதும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சில பேர் ரொம்ப நேரம் கொதிக்க விடுவாங்க. நான் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டேன், ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சூடாயினோன்னே இறக்கிடுவேன். இப்போ இந்த சொதியும் ரெடி ஆகிடுச்சு, இதையும் இறக்கி வச்சிடலாம். இப்போ டைம் என்னன்னு நீங்களே பாருங்கள், 11:24. அப்போ சோறும் 2 கறியும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் அரை மணி நேரத்தில் மற்றது எல்லாமே ரெடி பண்ணணும். இதில் வந்து தாளிப்பு வந்து தாளிச்சிக்கிறேன். கொஞ்சம் வந்து பருப்புக்கு எடுத்து போட போகிறேன், மீதி வந்து இதுலேயே குழம்பு வச்சுருவேன். கீரை வெட்டிகிட்டே இருக்கும்போது சோறு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரைஸ் குக்கர் ஆஃப் பண்ணி இதெல்லாம் கழட்டிட்டு இந்த சோறை வந்து நான் என்ன செய்வேன்னா இப்படியே மூடியே வச்சிட மாட்டேன். ஒரு தடவை 2-3 சைடுக்கு மாற்றி மாற்றி கிண்டி அதை வந்து கிளறி விட்டுருவேன். இல்லைன்னா அது அப்படியே கட்டியாக நின்றுடும், நம்ம ரொம்ப உடச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வதங்கின வெங்காயத்தை கொஞ்சம் எடுத்து நான் வந்து இந்த பருப்பு கறியில் போட்டுட்டு மூடிடுவேன். இதில் வந்து நம்ம வெந்தயம் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தாளிப்புகள் இனி தேவையோ அதெல்லாம் சேர்த்துட்டு குழம்புக்கு கூட்டி வச்சுருவேன். இந்த குழம்பும் கூட்டிட்டு இந்த கீரையும் பாருங்கள், அந்த கேப்பில் நான் கீரையும் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். ஒரு அடுப்பில் வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக தேங்காய் பால் விடுவேன், இது இன்னும் கொஞ்சம் நேரம் வத்தட்டும். இந்த அடுப்பில் வந்து கீரையும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக உப்பு போட்டுட்டு தேங்காய் பூ போட்டு ஒரு தடவை நல்லா வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதை இந்த குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, கீரையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ரெண்டுமே பாத்திரம் மாற்றிடலாம். அடுத்தது வந்து செத்தல் மிளகாய் பொரிக்க போகிறேன். இதை வந்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து 2ஆக கீறிட்டேன்.
இதில் உப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறேன். இது வந்து ஊறட்டும். இந்த கேப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னே ஃபஸ்ட்டு வந்து நான் அப்பளம் பொரிச்சிடுவேன். ஏன்னா மிளகா பொரிச்சின்னா கலர் சம்டைம் சேஞ்ச் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டே அப்பளத்தை பொரிச்சிடுவேன். இப்போ அப்பளம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து இந்த வரமிளகாவை போட்டுடலாம், செத்தல் மிளகா. இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இல்லையா? இதை எடுத்துகிட்டு கறி மிளகாவும் போட போகிறேன். ஏதாவது ஒரு வெஜிடபிள் வந்து ஃப்ரை இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த கறி மிளகாவை வந்து ஃப்ரை பண்ணுறேன். நிறைய பேர் இதெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. மற்ற பிளேஸில் எனக்கு தெரியல. ஏன்னா நானுமே இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் இது சாப்பிட்டதே கிடையாது. பஜ்ஜியில் மட்டும்தான் நான் சாப்பிட்ருக்கேன். இப்போ டைம் என்னன்னு நீங்களே பாருங்கள். 12:18. இந்த 11:45 ஆக்சுவலி முடிச்சிருவேன். இந்த 1/2 hour ஏன் லேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை செட் பண்ணி நான் வச்சு எடுத்ததில் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து இடையில வீடியோ எடுக்கலை. வெந்தய குழம்பும் கீரையை மட்டும் நான் வேறு பாத்திரம் மாற்றிட்டேன். அதை வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அதுலேயே வச்சு நம்ம அப்படியே பரிமாற முடியாது. அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. அது ஜஸ்ட்டு அடுப்பில் வச்சு இறக்கிறதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஃப்ரைடே வந்து எங்கள் மாமி காலையில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் 12 மணி 12:10க்குள்ளே சமைச்சு முடித்தேன்னா அட்லீஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு 12:30க்கு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம். அதுக்காக தான். மற்ற நாள்லாம் 1, 1:30க்கு தான் சாப்பிடுவோம். நான்வெஜ் செய்யாத அன்னைக்கு தயிரும் ஊறுகாயும் எப்போவுமே வாங்கி ரெடி பண்ணி வச்சுருவோம். ஊறுகாய் வந்து வீட்டில் செஞ்சது தான், தயிர் மட்டும் கடையில் வாங்கினது. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு ஃபைனலாக நானும் சாப்பிட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.